ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் டு ஜான்சிஸ் கிச்சன். இன்றைக்கி ஜியோ குட்டியோட லஞ்ச் பாக்ஸ் மெனு என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. ஹாய், இன்றைக்கி மண்டே லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணலான்னு யோசிச்சேன். ஒன் பாட் மீல் மாதிரி ஏதாவது ஒரே டிஷ்ஷாக பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. சோறு, குழம்பு, கூட்டு அந்த மாதிரி எதுவும் வேண்டாம் அப்படின்னு டக்குன்னு பாலக் சப்பாத்தி பண்ணி அதில் ஏதாவது ஸ்டஃப் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்கு பாலக்கீரையை ஒரு 40 செகண்ட்ஸ் சுடு தண்ணியில் போட்டு பிளான்ச் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு கோதுமை மாவில் போட்டு பிசைஞ்சு சாஃப்டான சப்பாத்தி மாவு ரெடி பண்ணிக்கிட்டேன். சப்பாத்தி மாவு ஊறிட்டுருக்க அந்த டைமில் ஸ்டஃபிங்க்கான எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எண்ணெய் சூடான உடனே சோம்பு தாளிச்சிருக்கேன். அதோட வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு அது வதங்குறதுக்குள்ளே தக்காளி, இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி அது கூடவே கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் தனியாத்தூள், கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்து வதக்கிட்டு மசாலா எல்லாம் வதங்கி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஊற வச்சு வேக வச்சுருந்த ராஜ்மாவையும் வெட்டி வச்சுருக்க சுரக்காவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். சுரக்காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து மூடி போட்டு வேக வச்சுக்கிட்டேன். இது ஒரு ட்ரை கிரேவியாக தான் ரெடி பண்ணியிருக்கேன். ராஜ்மா சுரக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து 2 முட்டை எடுத்து கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா அடிச்சுட்டு பேனில் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஒரு 1 மினிட் கழித்து கொஞ்சமாக துருவின சீஸ் சேர்த்து செஞ்சு வச்சுருந்த பாலக் சப்பாத்தியையும் அது மேலே வச்சுட்டு அப்படியே இந்த முட்டை சப்பாத்தியை திருப்பி போட்டுக்கிட்டேன். இது மேலேயும் கொஞ்சமாக துருவின சீஸ் சேர்த்துக்கிட்டேன். சீஸ் சேர்த்து முடிச்சுட்டு செஞ்சு வச்சுருந்த ராஜ்மா கிரேவியை ஒரு பக்கம் மட்டும் வச்சுட்டு அதுக்கு மேலே மிச்சம் இருக்கிற துருவின சீஸையும் சேர்த்து சப்பாத்தியாக மடித்து சேர்த்துருக்கிற சீஸ் உருகிற வரைக்கும் சப்பாத்தி இந்த பக்கம் அது பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இந்த பக்கம் ஒரு 2 செகண்ட், அந்த பக்கம் ஒரு 2 செகண்ட் திருப்பி போட்டுட்டு எடுத்த பிளேட்டில் வச்சுட்டா ஸ்டஃப் பண்ண பாலக் சப்பாத்தி ரெடி. இதை இப்போ நான் ஒரு 4 பீசஸாக கட் பண்ண போகிறேன். 4 பீசஸாக கட் பண்ணியாச்சு. இப்போ இதை லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஜோ குட்டி அவங்க அண்ணாவோட லஞ்ச் பாக்ஸில் தான் எடுத்துகிட்டு போகிறா. ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்த அண்ணாவோட லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுங்கன்னு கூட கொஞ்சம் கேரட்டும் வச்சு பேக் பண்ணிட்டேன். ஸ்நாக்ஸ்க்கு இன்றைக்கி ஜோ குட்டிக்கு முழாம்பழ ஜூஸ் தான் போட்டிருக்கேன். முழாம்பழத்தை திருவிட்டு நன்னாரி சேர்த்து மிக்ஸ் பண்ணி அடித்து கொடுத்துருக்கேன். ரொம்ப நைஸாக அடிக்காமல் கொஞ்சம் அங்கங்கே நம்ம கடிச்சு சாப்பிட்ற அளவுக்கு ஃப்ரூட்ஸ் இருக்கிற மாதிரி தான் அடித்து கொடுத்துருக்கேன். 2 பேருக்குமே பாட்டிலில் பேக் பண்ணியாச்சு. பால் எதுவும் சேர்க்காததுனால சிப்பர் பாட்டிலேயே ஊற்றி கொடுத்து விட்டுட்டேன். இதுதான் இன்றைக்கி ஜோ குட்டியோட லஞ்ச் பாக்ஸ் மெனு அண்ட் ஸ்நாக்ஸ் மெனு. நாளைக்கு மெனுவோட சந்திக்கிறேன். பாய்.